நானே அங்க இருக்க முடியல, எப்படா வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல உனக்கு விசேஷம் கேக்குதா? விசேஷம் ஆள பாரு, அதாவது திட்டிட போற அம்மாச்சி. ஏண்டி இப்படி கோவப்படுற? எனக்கு மட்டும் கொள்ளு பேர பேத்திகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீ ஆசைப்பட்டா பட்டுக்க, என்ன போட்டு உயிரை எடுக்காத. உன் மனசு கஷ்டப்பட்டு நீ பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா எவ்வளவு காலத்துக்கு நீ இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு புள்ள குட்டி ஆனாதானே நல்லா இருக்கும். ஒரு பொண்ணு காலம் பூரா இப்படியே இருந்துட முடியுமா? நீ முதல்ல ஒரு புள்ளைய பெத்துக்கிற வழிய பாரு. ஒரு பொண்ணு வாழ்க்கையில முழுமை அடைகிறதே அந்த அம்மாங்கிற ஸ்தானத்தாலதான். அது வயசு இருக்கும்போதே செஞ்சிடணும். என் மேல என்ன வேணாலும் கோவப்பட்டுக்க, பரவாயில்ல. ஆனா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா ஏய், நேரத்தோட கிளம்பி கோயில் போயிட்டு வர வேணாமா? பொங்கல் நேரத்துல கூட்டம் ஜாஸ்தி ஆயிரும்ல. ஏன்பா இப்ப போயே ஆகணுமா? ஏண்டி நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? நீ கல்யாணமாகி முத தடவையா வீட்டுக்கு வந்திருக்க, கோயிலுக்கு போயிட்டு வரதுல என்ன இருக்கு? நானும் கோயிலுக்கு போலன்னுலாம் சொல்லல அம்மாச்சி, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு தான் சொல்றேன். மெதுவா பேசுமா, சின்னவருக்கு கேட்டுற போது. அதை எப்படி அவரை மட்டும் விட்டு விட்டு நீ தனியா போவ? என்ன பேச்சு இது? புருஷன் முன்னாடி சேர்ந்து கோயிலுக்கு போறதான வழக்கம், அதுதானே மரியாதையும் கூட. சின்னவரை ஆசை ஆசையா ஊருக்கு வந்தவரை கூட கூட்டு போயிட்டு வா. அவருக்கு 4 இடம் பார்த்த மாதிரி இருக்கும், பொழுது போன மாதிரி இருக்கும் இல்லையா? வாமா, என்னம்மா நின்னுகிட்டே இருக்கிற? போலாம் வா. என்ன பிள்ளை? ஏய் செல்லம், ஏய் டார்லிங், ஏய் செல்ல குட்டி, ஏய் நில்லுமா, என்ன போய்கிட்டே இருக்க? ஓ நிக்க மாட்டியா? இதோ வர்றேன். ஏய் என்ன நீ? பாத்து பாத்து, மெதுவா எந்திரி. ஏய் செல்லம், என்ன பயந்துட்டியா? நானும் எவ்வளவு நாள் உன் பின்னாடியே வர்றேன், என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற? இப்ப பாரு, கையெல்லாம் தூசி மண்ணாயிருச்சு. ஹேய் என்ன கண்ணு, இது கூட என்ன தொட விட மாட்டேங்கிற? நான் என் மனசுக்குள்ள உன்னை எப்படிலாம் நினைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிற? சொல்லு புனிதா, சொல்லு. நீ தினமும் அந்த சைக்கிள்ல போகும்போது என் மனசு சக்கரை மாதிரி அப்படியே கடந்து சுத்தும் தெரியுமா? எப்படி தெரியுமா சுத்தும்? இப்ப பாரு, இங்க பாரு, இங்க பாரு, எப்படி சுத்துது, எப்படி சுத்துது பாத்தியா? இப்படிதான் என் மனசும் சுத்துது. ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. காலம் பூரா என்ன லவ் பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சும்மா 1 மாசத்துக்கு என்ன லவ் பண்ண, அப்புறம் யார வேணாலும் லவ் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்க. உன்னை யாரு கேட்க போறா? நான் போணும், என்ன விட்டு. ஏய் பாத்தியா பாத்தியா, நான் எவ்வளோ ஆசையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பேய பார்த்த மாதிரி இப்படி பயப்படுற. ரஞ்சிதா, இன்னைக்கு சாயங்காலம் என் பர்த்டேக்கு கேக் வெட்டுவோம், நீயும் வந்துரு. இல்லடி, என் நந்தினிக்கா வந்திருக்காங்க, நான் என் அக்கா கூட இருக்கணும். ஹே புனிதா, எங்க அப்பா அந்த ஊர் பிரசிடென்ட், அதுக்காக அவர் எதுவும் செஞ்சிருவாருன்னு பயப்படாத. இங்க பாரு, ஒன்றும் பண்ண மாட்டார். நான் மற்ற பசங்க மாதிரி பொறுக்கித்தனம்லாம் பண்ற பையன் கிடையாது. அப்படி மட்டும் நான் கெட்டவனா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிருப்பேன். நான் எவ்வளவு டீசெண்டா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இதுல இருந்தே தெரிய வேணா நான் எவ்வளவு நல்லவன்னு. நடந்துகிட்டே பேசலாமா?
பேசலாமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு முடிவை சொல்லு. உனக்கு அடுத்த வாரம் காலேஜ் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவ் வருதுல, அந்த லீவ்ல வெளியே போகுமா? அப்படியே பாண்டிச்சேரி போலாம், ஜாலியா இருக்கும். என்ன சொல்ற? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? ஏய், நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? எவ்வளோ அன்பா ஆசையா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு இப்படி சொல்ற? சரி, அதை விடு. பாண்டிச்சேரி ஓகேவா இல்ல வேற எங்கேயாவது போலாமா? பைக்குனா பைக்ல போலாம், கார்னா கார்ல போலாம்.